பெரிய கிழிச்சாரு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பலாப்பழத்தை ஊட்டின்னு இருக்க வேண்டியதா சரிதானா? அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க இல்லையா, பலாப்பழத்தை ஊட்டுற மாதிரி ஊட்டின்னு இருக்க வேண்டியதான். அதனால ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கினீங்க, இது வந்து புது கரடி மாதிரி அவர் வந்திருக்காரு. அவரு அது ஒரு பக்கம் இருக்காது. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கட்சி விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதிமுக ஸ்டாண்டு நிலைன்னு பார்த்தா நாங்கள் பொறுத்தவரை அன்னைக்கு அம்மா காலத்துலேருந்து இன்னை வரல எங்கள் ஸ்டாண்டு கட்சி மீட்கப்பட வேண்டும். ஏன்னா நாங்கள் தாரவத்து கொடுக்கல. ஒரு இம்மெச்சூர்டு பொலிட்டிஷியன், அதாவது உளறல், அப்படிதான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியனா, அதாவது ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி அவர் என்னைக்குமே வந்து பேசினது கிடையாது. எடுத்த கவுத்துன்னு சொல்லிட்டு ஒரு தராதரம் இல்லாமல் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர்களை வந்து விமர்சனம் பண்றது, வயதுக்கு மீறிய அந்த பேச்சு, அது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால அந்த பிராட்டப் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தருதலன்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல தருதலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நான் சொல்ல மாட்டேன். அது வந்து தான் தமிழ்நாட்டு மக்கள் அவர் சொல்றாங்க. நான் ரொம்ப பக்குவப்பட்டு பேசுறாள், நான் யாரையும் வந்து புண்படுத்துறது இல்லை. ஆனா கீழே என்ன பேசுறாங்கன்றது நான் சொல்லணும் இல்லையா, அதனால அது தருதலன்னு தான் வந்து எல்லாம் பேசுறது தான் நான் சொல்ல முடியும். 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளரை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்றாரு. யாரு? எங்க வடசென்னையா? 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மனோ ஜெயிப்பாரு. அதுதான் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு ஊருக்குள்ளே போக முடியாது. எங்க போனாலும் அங்க பெரியசாமிக்கு எதிர்ப்பு, மத்திய சென்னையில வந்து தயாநிதி மாறனுக்கு எதிர்ப்பு, வட சென்னை கலாநிதிக்கு எதிர்ப்பு, அதே போல வந்து தென் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டி போக முடியல. அந்த அளவுக்கு வந்து வேட்பாளர்கள், திமுக வேட்பாளர்கள் ஊருக்குள்ள நுழைய முடியாத ஒரு நிலை. அதாவது கிட்டத்தட்ட எதுவுமே செய்யல. அதாவது வாக்குகள் வாங்கி போனாங்களோ இல்லையே, மக்கள் 2 விஷயம் எதிர்பார்க்காங்க. ஓட்டு வாங்கி போனுங்க, நன்றி சொல்றது கூட வரல. சரி, நன்றி சொல்றதுக்காக வரல, அந்த தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதிகளாவது நிறைவேற்றுங்களா, அதுவும் வந்து கிடையாது. அது வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்பெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது. அன்னைக்கு கிளுகிழப்பு காட்டி ஏமாத்திட்டீங்க, அது நம்பிட்டாங்க மக்கள். அதே கிளுகிழப்பு எடுத்து வந்தா இப்ப என்ன பண்ணுவாங்க, முறத்தால தான் ஓட்டுவாங்க. அதனால வந்து அங்கங்க வசைபாடி விரட்டி அடிக்கப்பட்டு முறத்தால் துரத்துகின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து திமுகவுடைய அந்த ஒட்டுமொத்த நிலையம் இருக்கு. அது வந்து பத்திரிகையிலும் சில ஊடகங்களையும் வெளிவந்துட்டு இருக்கு. இப்போ